ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலை யூஸ் பண்ணி கூகுள் மேப்பில் நம்மளா ஒரு மேப்பை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இப்போ டூர் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் எக்ஸலில் இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கொடைக்கானல் போகிற மாரி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். இப்போ நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இதில் இருக்கும். இதில் நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதேமாதிரி நீங்கள் காலம் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காலம் ஏ காலமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ் நேம், அதுக்கப்புறம் பி காலமில் அட்ரஸ்ஸு, சி காலமில் டேஸ், அப்புறம் டி காலமில் நோட்ஸு. இதுமாரி நான் வந்து எனக்கு தேவையானது ப்ளாட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ எங்கே போகிறீங்களோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் அதேமாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது எந்த இடம், எங்கே நான் போகிறேன் அந்த இடத்தோட அட்ரஸ் வந்து பி காலமில். இப்போ சென்னை சென்ட்ரல் அப்படின்னா அதோட எக்ஸாக்டு அட்ரஸை நீங்கள் வந்து காலம் பியில் வந்து டைப் பண்ணியிருக்கணும். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சென்னை அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் எங்கே போகிறேன்னா வேலூர் கோல்டன் டெம்பிள் அப்படின்னா அது எங்கே இருக்குது, ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் வேலூர் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும். அடுத்து கொடைக்கானல் லேக் அப்படின்னா கொடைக்கானல் லேக் கொடைக்கானல். அதுமாரி ஒவ்வொரு பிளேஸும் அந்த பிளேஸோட நேமு அது அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டூரில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டே 1, 2, 3 அந்தமாரி பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் அதிலே பிளாட் பண்ணிக்கலாம். நோட்ஸு இது வந்து என்ன இது ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது போகிற இடம் வேலூர் கோல்டன் டெம்பிள் அப்படின்னா டெம்பிள் விசிட். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணிவிட்டு இந்த எக்ஸலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டிவைஸில் வந்து எங்கே சேவ் பண்ணணுமோ கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அடுத்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டைப் பண்ணிங்கன்னா மை மேப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி தான் ஷோ ஆகும். இந்தமாரி ஷோ ஆகும். இதில் நீங்கள் வந்து மை மேப் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி எரர் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப இந்தமாரி தான் எரர் வரும். அதனால் பேக் வந்துட்டு மறுபடியும் மை மேப்னு கீழே இருக்கல அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு சைடில் இந்த 3 கோடு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிரியேட் ஏ நியூ மேப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்தமாரி கேட்கும், நீங்கள் கிரியேட்னு கொடுத்துருங்க. கிரியேட்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது கூகுள் மேப்போட லிங்காக இருக்கக்கூடியது. இப்போ இந்த லெஜண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இம்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ ப்ரௌஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோல்டரில் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபோல்டரை காட்டும். அந்த ஃபோல்டரில் நான் வந்து ட்ரிப் வந்து சென்னை டு கொடைக்கானல் போகிற மாரி ஒரு எக்ஸல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்தமாரி அது ஃபுல்லாக அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆன பிறகு நம்ம அட்ரஸை வச்சு தான் கூகுள் மேப்போட லிங்க் பண்ண போகிறோம். அட்ரஸுங்கிறது இப்போ நம்ம கரெக்டான அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறது அட்ரஸுங்கிற காலம் தான் வச்சுருக்கோம். அதனால் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. மறுபடியும் அதே கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட அட்ரஸ் இல்லை, ஒரு சில பிளேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இப்போ கொடைக்கானல் லேக் அப்படின்னா காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடமா இருக்கும். அதனால் அது எல்லா இடத்துலையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எக்ஸாக்டாக நீங்களாக ஒரு மேப் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த அட்ரஸுங்கிற காலமில் லேட்டிடியூட் லான்சிடியூடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவாக பிளாட் ஆகிடும். இப்போ நான் அட்ரஸுங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷுங்கிறத கொடுத்துட்றேன். என்னோடது லோட் ஆகலை, மறுபடியும் அதை வேணும் அதே திருப்பி பண்ணணும். கொடைக்கானல் கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ்ஸு
இப்போ எல்லாமே இது வந்து லோட் ஆயிடுச்சு. லோட் ஆன பிறகு நீங்கள் வந்து ப்ரிவியூ அப்படிங்கிறத கொடுக்கலாம். ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கூகுள் மேப்பில் வந்து லிங்க் ஆயிரும். இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த சைடில் லெஜெண்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேப்புங்கிறது ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்ச இடம் எல்லாமே டூராக வந்து பிளான் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் சென்னையில் ஸ்டார்ட் ஆகுறீங்க, எங்கே முடிக்கிறீங்க, எந்த இடம் பார்க்கும், எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து நீங்களாக ஒரு க்ரியேட் பண்ணி வச்ச ஒரு மேப்பு தான் இது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதில் நீங்கள் எக்ஸலில் என்ன டைப் பண்ணி வச்சிங்களோ அது எல்லாமே காட்டும். இந்த இடம் என்னென்னா சேலம், இது 2வது நாள் இருக்கிறது. நோட்ஸில் டிரான்சிட் சிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே கொடைக்கானலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பின்னாக இருக்கும். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குணா கேவ், இது 3வது நாள் விசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதுமாரி நீங்கள் எவ்வளோ இடத்த வேணாலும் இதில் வந்து பின் பண்ணிக்கலாம். எவ்வளோ பிளேசஸ் வேணாலும் மேப்பில் வந்து டூராக வந்து நீங்கள் செட் பண்ணலாம். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு என்ன யூஸ்னால், ஒரு சில இடம் வந்து பக்கத்தில் இருக்குன்னு, ஒரு சில இடம் லாங்கில் இருக்கும். அப்போ நீங்கள் இதை வந்து கரெக்டாக இந்த மேப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்டராக போகலாம். உங்களோட டிஸ்டன்ஸ் கம்மியாகவும் டைம் சேவிங் ஆகும். ஒவ்வொரு இடமா கரெக்டாக பிளான் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ மறுபடியும் லெஜெண்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் இண்டிவிஜுவல் ஸ்டைல் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டைலில் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்னு இருக்கும். சீக்வன்ஸ் ஆஃப் நம்பருங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அது நம்பராக ஆர்டர் ஆயிரும். இப்போ மறுபடியும் அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து 1 2 3ன்னு பிளாட் ஆகும். பாருங்க, 1 2 3 அப்படியே பிளாட் ஆகிருக்கா. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆயிரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டூர் இல்லை இன்ஸ்பெக்ஷன் எங்கேயாவது போகிறீங்க ஒரு 10 இடத்துக்கு அப்படின்னா அதையும் மாரி பிளாட் பண்ணிக்கலாம். எது பக்கமாக இருக்குது தூரமாக இருக்குன்னு இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வந்து இன்னொரு ஐடியானா இதை கூகுள் மேப்லேயே லிங்க் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் லெஜெண்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ப்ரீவியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அது இந்தமாரி கூகுள் மேப்பில் ஓப்பன் ஆயிரும். கூகுள் மேப்லேயே டேரெக்டாக வந்து 1 2 3ன்னு பிளாட் ஆயிரும். நம்ம என்ன செட் பண்ணி வச்சுருக்கோமோ அது அப்படியே கூகுள் மேப்பில் லிங்க் ஆயிரும். இது நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இதுதான் நம்மளோட இது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல தான் இருக்கோம்னா 2வது பிளேஸ் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து அடுத்த டேரெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கேட்கும். நீங்கள் அந்த டேரெக்ஷன்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ இதில் வந்து மெயின் பிளேசஸ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து நேமை வந்து நீங்கள் எக்ஸலில் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பிளாட் ஆயிரும். ஆனால் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இல்லைனா உங்களுக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அதுக்கெலாம் நேம் கிடையாது. அதனால் அந்தமாரி இடத்துல வந்து நீங்கள் லேட்டிடியூட் லாங்கிடியூடை வந்து காப்பி பண்ணி இந்த அட்ரஸுங்கிற காலத்தில் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ நம்ம என்ன பண்ணோமோ அதேமாரி அந்த எக்ஸல் ஃபைலை வந்து நீங்கள் கூகுள் மை மேப்பில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அவங்களோட எக்ஸாக்ட் அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடை பின் பண்ணி உங்களுக்கு மேப்பாக வந்து பிளாட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.